ஃபஸ்ட்டு ரொம்ப கோபம் வரப்போ வாட்டெவர் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்துடுங்க. அது வந்து கிச்சனாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ் உங்கள் கேபினாக இருக்கலாம். அங்கேருந்து நடந்து வெளியே போங்க. சேஞ்ச் த ஆம்பியன்ஸ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் கோவக்காரன்னு சொல்கிறத பெருமையாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் அது ஒன்று பண்ணுவாங்க, ஐயோ அவர் மூக்கு மேலே கோவம் வரும், பயங்கர கோவக்காரர். அது பண்ணவே பண்ணாதீங்க. டோன்ட் டேக் இட் ஆஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். இட்ஸ் சம்திங் டு பி கரெக்டட். மூணாவது ரொம்ப முக்கியமான டிப்பு வந்து நான் பேரண்டிங்கில் சொல்ல வேண்டியது, குழந்தைகளுக்கு கோபம் வரும்போது அதை சரியாக வழி நடத்துங்க. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு, குழந்தைங்கள வந்து கோவப்பட வச்சு அதை வீடியோ எடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் பண்ணுறாங்க. ஒரு 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைய வந்து அதோடைய பிஹேவியரை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து மூஞ்சி தூக்கிட்டு எல்லாரையும் அடிக்க போகிறதும், கெட்ட வார்த்தை திட்டுறதும், கதவை டமால்னு அடிக்கிறதும், அதெல்லாம் இவங்க சீண்டி அதை கோவத்தை இது பண்ணுறாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் கற்றுக்கும், அது பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஹெல்ப்பே பண்ண முடியாது. அது இங்கேயே இதை பண்ணுற குழந்தை டீனேஜுக்கு போகிறப்ப என்ன பண்ணும்? கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் குழந்தைகளை வளர்க்கும் போதே கோபத்தை வந்து சீர்படுத்தி விடுங்க. அவங்கள என்டர்டெயின் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஏதோ பெருமையான விஷயன்ற மாதிரி காட்டாதீங்க. மூஞ்ச ஃப்ரௌன் பண்ணுறதுன்றது அழகு அல்லன்றதை சொல்லி கொடுங்க. பாரு என் பிள்ளை என்ன அழகாக கோவப்படுது. இப்போ அப்படி பண்ணுறாங்க நிறைய பேரண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இட்ஸ் ஹவு கேன் தே டூ இட்? ஒரு நாட் அ வெரி என்டர்டெய்னிங் இமோஷனை ஏன் இவங்க ட்ரிகர் பண்ணி திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ பண்ணுறாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். இது பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு பெரிய பாதகமாயிடும்.